டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பார்த்துருக்குது பிரைம் டாக்கீஸ். நான் உங்க பிரைம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எந்த காலத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல, அந்த எல்லா புண்ணியமும் இப்போ ஒரேடியா சேர்ந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. எஸ், மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸா வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்வின்சிபிள் சீரிஸோடைய புது சீரீஸ்க்கான ட்ரெய்லர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம பென்டெனுக்கான புது காமிக்ஸோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. இப்போ என்னடானா அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டருக்கு புதுசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அனிமேட்டட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகல, லீக் தான் ஆயிருக்கு. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அஃபீஷியலாக வாய்ஸ் ஆக்டர் பண்ண போகிற நிறைய வாய்ஸ் ஆக்டர்ஸோட நேம்ஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு தமிழ் பொண்ணும் இருக்காங்க. அதெல்லாம் யார் என்ன அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பவும் அதுக்காக மெர்ச்சன்டைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த டிஷர்ட்டில் அந்த படம் போட்டு விற்கிறது, பொம்மையில் படம் போட்டு விற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி பண்ண ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஓகேவா? அதை நம்ம பசங்க தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ ஆன்லைனில் பரப்பி விட்டாங்க. ஸோ அதன் மூலமாக தான் நமக்கு இந்த புது அனிமேட்டட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் அண்ட் அதோடைய டைட்டிலுமே தெரிய வந்திருக்கு. எஸ், இந்த புது அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டருடைய படத்தோட பேர் த லெஜெண்ட் ஆஃப் ஆங் த லாஸ்ட் ஏர்பெண்டர். எனக்கு இந்த லெஜெண்டுன்ற பேரை கேட்டால் தான் லைட்டாக ஜெர்க்காகுது. ஏன்னா லெஜெண்ட் ஆஃப் கோரான்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அந்த சம்பவத்தில் பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கி செம்ம அடி வாங்கினாங்க தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஆகிறாதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி பெருசாக தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்றது இனிஷியலாக காமிக் சீரிஸாக ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா நிக்லோடியன் அதை அடாப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீரிஸாக ரிலீஸ் பண்ணாங்க. அது வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையை பேஸ் பண்ணி நான் ஒரு லைவ் ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்னு பாரமவுண்ட் பிக்சர்ஸ் சில கூத்தெல்லாம் பண்ணால் இவருக்கு இதான் வேலை. அந்த படம் ஊற்றி மூடிட்டு போயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை யாருமே தொடலை, அப்படியே கிடந்துச்சு. 2020 இந்த கொரோனா டைமில் தான் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் திடீர்னு வந்து அந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரை பேஸ் பண்ணி நான் ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் அனிமேட்டட் சீரிஸில் ஒர்க் பண்ண அதே அஃபிஷியல் கிரியேட்டர்ஸை நாங்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ பாதியிலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் அந்த ப்ராஜெக்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டது, நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாற்ற சொல்றாங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால நாங்க இதை விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபேன்ஸ் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்டை கெடுக்கிறதுல பேர் போன ஆள். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இவன் இதில் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் பீதியில் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நிறைய முக்கியமான விஷயங்களை ஒரிஜினல் கதையிலேருந்து மாற்றி தான் பார்த்தீங்கன்னா இவங்க சீரிஸே எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்னா அப்புறமேட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருந்தாலும் வெளியில் போகிற நம்ம அஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் அவதார் ஸ்டூடியோஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த ஸ்டூடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமேட்டட் படங்கள் அப்புறம் அனிமேட்டட் சீரிஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. 2024 காமிக் காலில் தான் இந்த அவதார் ஸ்டூடியோஸுக்கு கீழே நாங்கள் 3 படங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோடைய ஃபஸ்ட்டு படம் அடல்ட் ஆங்கை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்து அதுக்காக ஒரு சின்ன கான்செப்ட் ஆர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த 2 வருஷம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. ஸோ 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் அதுக்கான டைட்டில் லீக்கு, ஃபர்ஸ்ட் லுக் லீக்கு, வாய்ஸ் ஆக்டர்ஸ் லீக்குன்னு எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே அஃபிஷியல் தான். அந்த காமிக்கான்லயே ஒரு சில மெயின் கேரக்டர்ஸோடைய வாய்ஸ் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆங்க்கு எரிக் நாம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேபாப் சிங்கரை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆள் யாருன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. அண்ட் நம்ம கட்டாராவுக்கு ஜெசிகா மேட்டன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஆக்டர்ஸ். அதை தாண்டி நம்ம டாஃபுக்கு டேனா குவான், இவங்க பேரை கரெக்டாக தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆக்சுவலி உண்மையாகவே பிளைண்டு. ஸோ நம்ம டாஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங்காக இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். அண்ட் அதை தாண்டி நம்ம சாக்காவுக்கு ரோமன் ஜரகோசா அப்படின்ற ஒருத்தரை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கூடவே நம்ம டேவ் பட்டிஸ்டாவோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் ரோல் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அது என்ன ரோல் அப்படின்றதெல்லாம் எதுவுமே அவங்க அந்த டைமில் சொல்லலை. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த லீக்கில் கிடச்சிருக்கு. இந்த ஓரத்தில் ஏர் பெட்டிங் டேட்டூ போட்டு
போட்டுக்கிட்டு ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க இல்லையா? இவருடைய ரோல தான் நம்ம டேவ் பாட்டிஸ்டா பண்ண போறாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா, ஏர் நேஷன் ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு. அண்ட் இந்த ஆள பார்த்தா ஏர் நேஷன சேர்ந்தவன் மாரியும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ, இவன் எப்படி ஒரு ஏர் பெண்டரா இருக்க முடியும்? அண்ட் ஏர் பெண்டிங் டாட்டூ அப்படின்றது ஒரு மாஸ்டருக்கு குடுக்கக்கூடிய விஷயம். இவன் எப்படி ஏர் பெண்டிங் மாஸ்டர் ஆகியிருப்பான்? இல்ல இவன் ஊர ஏமாத்தி திரியிறானா? அப்படி இல்லன்னா இது ஃபிளாஷ்பேக்க சேர்ந்த ஏதாவது ஒரு கேரக்டரா? அப்படின்ற எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா, ஒண்ணு நமக்கு டீசர் ஆர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகணும். இல்லாட்டி படம் ரிலீஸ் ஆகணும். அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சில இன்ட்ரஸ்டிங்கான வாய்ஸ் ஆக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம தோர் ரக்னார்க் லவ் அண்ட் தண்டர் படத்த எடுத்த டைரக்டர் டைகா வைட்டிட்டி பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு வாய்ஸ் ஆக்டரா காஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அத தாண்டி நம்ம லோக்கி சீரிஸ்ல பார்த்த கி ஹூ ஹான், அப்புறம் ஜெரால்டின் விஸ்வநாதன் இவங்கள நாம தண்டர்போல்ட்ஸ் படத்துல பார்த்திருப்போம். இவங்க ஆக்சுவலி ஒரு தமிழ் பொண்ணு. எக்ஸாக்ட் தமிழ் பொண்ணுன்னு இல்ல. தமிழ் வம்சாவளியில வந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸ். ஓகேவா? ஸோ இவங்களும் இதுல காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அத தாண்டி பெட்டா செர்ஜென்ட் இவங்க யாரும் எனக்கு ஐடியா இல்ல. அண்ட் ஃப்ரேடா பின்டோ இவங்க ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்க வாய்ஸ் ஆக்டர்ஸ் உடைய நேம் லிஸ்ட். ஓகேவா? இத தாண்டி இந்த கதை அப்படின்றது ஒரிஜினல் அனிமேட்டட் சீரிஸ் உடைய கன்டினியூஷனா அமைய போதான்னு கேட்டா கிடையாது. ஒரிஜினல் அனிமேட்டட் ஸ்டோரி இல்ல. ஃபயர் லார்ட தோற்கடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அவதார் ஆங் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, காமிக் புக் சீரிஸ் ஒரு 4, 5 இஷ்யூஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த கதைக்களத்துக்கும் அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த இவங்க ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல நம்ம ஆங்கும் அவருடைய கேங்கும் மிட் 20 ஏஜ்ல இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு 25, 26 வயசுல எல்லாரும் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஸோ இது ஒரிஜினல் சீரிஸ் உடைய கன்டினியூஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த காமிக் புக் சீரிஸ்க்கும் அப்புறமா நடக்கிற கதையா தான் இத ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கதைய நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னா, அந்த காமிக்ஸும் நம்ம படிச்சாகணும். கவலைப்படாதீங்க. நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் அந்த காமிக் சீரிஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற வீடியோஸும் நான் கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். ஓகேவா? அண்ட் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் அஃபிஷியலி Paramount Plusல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிருக்காங்க. இனிஷியலி இது தியேட்டர்ஸ்ல வரதா தான் இருந்துச்சு. பட் இந்த Paramount கண்ட்ராவி புடிச்சவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. இது செம்ம தியேட்டர் மெட்டீரியலு. சூப்பரா இருக்கும் தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு. ஆனா இதை இவங்க ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போறாங்க. அதுல எங்களுக்கு சின்ன வருத்தம் தான் அப்படின்ற மாரி சொல்லிருக்காப்ல. ஸோ இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோதான். இத தாண்டி 3 படங்கள் நாங்க மொத்தம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2024 காமிக் கான்ல நம்ம அவதார் ஸ்டுடியோ சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதோடைய 2வது படம் என்ன அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 7 ஹெவன்ஸ் அப்படின்றது தான் இந்த படத்துடைய பேரு. இது என்ன 7 ஹெவன்ஸ் அப்படின்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. பட் இந்த கதை எத பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கு. நம்ம அவதார் கோராவுக்கு அப்புறமா வரப்போற எர்த் பெண்டிங் அவதார பேஸ் பண்ண கதையா தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 3வது படம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க தரல. பாப்போம் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மொத்தமா இவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் லுக்க நீங்க கிளியரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்ம அதை போஸ்ட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த போஸ்டையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வேற லெவல் வீடியோல உங்க திரும்ப பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். டாடா பை பாய்.